வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம அப்பா அம்மா காலத்தில் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலத்திலே யாராவது ரொம்ப சோர்வாக இருந்தாங்க அப்படின்னா, என்ன ரொம்ப சோர்வாக இருக்கிற, கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கே மூச்சு இப்படி வாங்குது, கை கால்லாம் வெளுத்து போய் கிடக்குது, என்ன இரத்த சோகையா, இந்தந்த சாப்பாடெலாம் சாப்பிடு அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் ரெண்டுத்தையுமே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ காமன். அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 ஊட்டச்சத்து குறைவுனால் வர கண்டிஷன் இந்த இரத்த சோகை. அதுவும் அயன் குறைபாட்டால் வர அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அவ்வளோ காமனா சார்? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு அயன் தான் தேவைப்படுது நம்ம உடம்புக்கு அப்படின்னா 19 மில்லிகிராம்லேருந்து 29 மில்லிகிராம் தேவைப்படுது. அதிகபட்சமாக மகப்பேறு காலத்தில் 40 மில்லிகிராம் தேவைப்படுது. இந்த 40 மில்லிகிராம் கூட நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்க முடியலையா? அப்படின்னா அயன் அதிகமுள்ள உணவுகள் என்னென்ன சார்? பேரிச்சம்பழம் சார். பேரிச்சம்பழம் 4 சாப்பிட்டா நம்ம உடம்புல அயன் தன்னால் ஏறிட்டு போகுது. இதுக்கெல்லாம் போய் அப்படின்னீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் அயன் இருக்குது, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி கூட கிடையாது. அதை விட பல மடங்கு அதிகம் உள்ள உணவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த உணவுகள் என்னென்ன? அந்த உணவுகளில் இருக்கிற அயன் சத்தை எப்படி நம்ம உடம்பை எடுத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு ஏன் அயன் தேவை? அயன் நம்ம உடம்புல குறைந்தா ஏன் நம்ம சோர்வடைகிறோம்? ஒரு வேலையை செஞ்சால் ஏன் நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். சுவாசித்த ஆக்சிஜனை எல்லா அணுக்களுக்கும், நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கொண்டு போய் சேர்க்குற வேலையை யார் செய்கிறா அப்படின்னா இரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு அணுக்கள் எப்படி ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் நம்ம லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வாங்கிக்கும். அது மூலமாக இந்த சிகப்பு அணுக்கள் எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது, அதாவது ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது. இங்கே ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் உருவாகுவதற்கு நம்ம அயன் தேவை. அயன் குறைவாக இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல அயன் குறைவாக இருந்ததுன்னா குறைவாக தான் ஹீமோக்ளோபின் உருவாகும். ஹீமோக்ளோபின் குறைவாக உருவானால் நமக்கு சிகப்பு அணுக்களும் குறைவாக தான் உருவாகும். சிகப்பணுக்கள் குறைவாக உருவானால் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு அணுக்களுக்கும் குறைவாக தான் ஆக்சிஜன் போய் சேரும். அதனால தான் நம்ம சோர்வடைகிறோம். கொஞ்சம் வேலை செஞ்சாவே நமக்கு மூச்சு வாங்குது. இரண்டாவது, நம்ம உடம்புல நடக்கிற பல ரியாக்ஷன்ஸ்க்கு அயன் ரொம்பவே முக்கியம். மூன்றாவது, புதிய அணுக்கள் உருவாகுவதற்கும் அந்த அணுக்கள் வளர்வதற்கும், அதாவது செல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே அயன் ரொம்ப தேவை. இது மட்டும் இல்லாமல் மரபணு உருவாகுவதற்கு, அதாவது டிஎன்ஏ என்று சொல்லப்படுற மரபணு உருவாகுவதற்கே நமக்கு அயன் தேவை. நம்ம அயன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி இருக்கும் அப்படின்னா தனியாக அயனாக இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம உடம்புக்கு ஒரு டாக்ஸின் மாதிரி தான். அது எப்படி இருக்குன்னா ஒரு புரோட்டீனோட கம்பைன் ஆகி தான் இருக்கும். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிக அளவில் ஹீமோக்ளோபின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் ஃபார்மில் தான் இருக்கும். அடுத்தது மயோக்ளோபின் அப்படிங்கிற மசிலில் அயன் இருக்கும். இதை தவிர அயனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம உடம்புல பார்த்துட்டோம் அப்படின்னம்னா லிவர், ஸ்ப்ளீன், போன் மேரோ, அதாவது எலும்புகளுக்கு உள்ளே அயன் இருக்கும். அயன் சத்து, அதாவது இரும்பு சத்து எந்தெந்த உணவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாராருக்கெல்லாம் எவ்வளவு அயன் தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் படி, அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி இது ஏஜ் வாரியாகவும் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பொறுத்தும் வித்தியாசப்படும். பொதுவாக சொல்லப்போனால் பெண்களுக்கு எப்போதுமே அயன் சத்து அதிகமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் பிளட் லாஸ் ஏற்படுறதுனால அவங்களுக்கு அயன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் இன்னொரு உயிர் வளர்கிறதுனாலையும் அவங்களுக்கு அயன் ரொம்பவே முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களுக்கு எப்போதுமே அப்படி இரும்பு சத்து அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐசிஎம்ஆர் சார்ட்டை இந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். உணவுகளில் இருக்கிற
அயன் அப்படிங்கிறது 2 வகைங்க. அதாவது ஹீம் அயன், நான் ஹீம் அயன். இந்த ஹீம் அயன் அப்படிங்கிறது அசைவ உணவுகளில் மட்டும்தான் இருக்குது. நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது சைவ உணவுகளில் இருக்குது. முட்டையை பொறுத்தவரை ஹீம் அயனும் இருக்குது, நான் ஹீம் அயனும் இருக்குது. நம்ம முதல்ல ஹீமயன் அதிகம் உள்ள அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்பர் 1, 100 கிராம் கோழி ஈரலில் 8.99 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 2, ஆட்டு ஈரலில் 7.37 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 3, ஆட்டுக்கறியில் 4.76 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 4, நெத்திலி மீனில் 3.25 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 5, ஷீலா மீனில் 1.9 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 6, முட்டையில் 1.75 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 7, காணாங்கெளுத்தி மீனில் 1.63 மில்லிகிராம் இருக்குது. இப்போ ஹீமயன் உள்ள அசைவ உணவுகள் என்னென்ன, அது எவ்வளவு அயன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் ஹீம் அயன் மட்டும் உள்ள சைவ உணவுகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கீரை வகைகள். நம்பர் 1, 100 கிராம் முளைக்கீரைக்கு 38 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 2, அரைக்கீரை 23 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 3, மணத்தக்காளி கீரை 20 மில்லிகிராம். நம்பர் 4, கொத்தமல்லி 18 மில்லிகிராம். நம்பர் 5, புதினா 16 மில்லிகிராம். நம்பர் 6, பருப்புக்கீரை 15 மில்லிகிராம். சரி, இவ்வளோ கீரையை சொன்னீங்க, இந்த முருங்கைக்கீரையை விட்டுட்டிங்களே சார் அப்படின்னிங்கன்னா, முருங்கைக்கீரையில் அயன் குறைவாக தான் இருக்குது, அதாவது இரும்பு சத்து குறைவாக தான் இருக்குது. 100 கிராம் முருங்கைக்கீரையில் 1 மில்லிகிராம் ஆஃப் அயன் தான் இருக்குது, அதனால தான் இதில் சேர்க்கலை. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சீட்ஸ், அதாவது விதை வகைகள். நம்பர் 1, 100 கிராம் எள்ளில் 14.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 2, கசகசா விதையில் 9.76 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 3, பூசணி விதை 9 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 4, சியா விதை 7.72 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 5, ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸீட் 5.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் வகைகள். நம்பர் 1, 100 கிராம் முந்திரியில் 6.8 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 2, பாதாம் 4.8 மில்லிகிராம். நம்பர் 3, பிஸ்தா 3.92 மில்லிகிராம் இருக்குது. நம்பர் 4, வேர்க்கடலை 3.92 மில்லிகிராம். நம்பர் 5, வால்நட்டில் 2.91 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது பயிறு மற்றும் பருப்பு வகைகள். நம்பர் 1, 100 கிராம் ராஜ்மாவில் 16.69 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 2, காராமணியில் 9.95 மில்லிகிராம். நம்பர் 3, கருப்பு உளுந்து 7.57 மில்லிகிராம். நம்பர் 4, மொச்சை பயிறு 7.51 மில்லிகிராம். நம்பர் 5, பச்சை பயிறு 6.7 மில்லிகிராம். நம்பர் 6, கொண்டக்கடலை 4.31 மில்லிகிராம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இதர சைவ உணவுகளில் எவ்வளவு இரும்புச்சத்து இருக்குது அப்படிங்கிறது தான். நம்பர் 1, 100 கிராம் சீரகத்தில் 66.4 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நம்பர் 2, மஞ்சள் தூள் 35 மில்லிகிராம். நம்பர் 3, வெந்தயம் 33.5 மில்லிகிராம். நம்பர் 4, சோம்பு 18.5 மில்லிகிராம். நம்பர் 5, ஏலக்காய் 14 மில்லிகிராம். நம்பர் 6, சோயா மீல் மேக்கர் 13.7 மில்லிகிராம். நம்பர் 7, ராகி 3.9 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. இவ்வளோ உணவுகளை பார்த்தோம். இப்போ எங்கேயாவது பேரிச்சம்பழத்தை குறிப்பிட்டனா? இல்லை. ஏன் அப்படின்னா இவ்வளோ உணவுகளில் இருக்கிற இரும்பு சத்தை விட பேரிச்சம்பழத்தில் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் நமக்கு கிடைக்கிற அயன் எவ்வளோ தெரியுமா? 1 மில்லிகிராம் தான். ஆனால் நமக்கு அதோடு சேர்த்து கிடைக்கிறது சுமார் 66 கிராம்ஸ் ஆஃப் சுகர் கிடைக்குது. அதனால்
இரும்புச்சத்து வேணும், அதாவது அயன் சத்து வேணும் அப்படின்னு தயவு செய்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்க வேண்டாம். நிறைய உணவுகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறத நம்ம இப்போ பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னா, அசைவ உணவுகளில் நமக்கு ஹீம் அயன் நமக்கு கிடைக்கும், சைவ உணவுகள் மூலமாக நமக்கு நான் ஹீம் அயன் கிடைக்கும். இந்த ஹீம் அயன் அப்படிங்கிறது நம்ம உடம்பால் ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். ஆனால் நான் ஹீம் அயன், அதாவது சைவ உணவுகளில் இருக்கே நான் ஹீம் அயன் அவ்வளவாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதில்ல. முக்கால்வாசி நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னம்னா சில மாற்றங்கள், நம்ம உணவு பழக்கங்களை சில மாற்றங்கள் பண்ண வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான இரும்புச்சத்துக்காக நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவோடு சேர்த்து முதல்ல நமக்கு விட்டமின் சி இருக்கிற உணவாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, பயிர் வகைகள் எடுத்துக்கும் போது, அதாவது அயன் சத்துக்காக பயிர் வகைகள் எடுத்துக்கும் போது அதை பாயில் பண்ணி எடுத்துக்காமல் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து சாப்பிட்டா நமக்கு நிறைய அயன் கிடைக்கும். 3வதாக, ஏதாவது ஒரு அயன்மிக்க ஒரு உணவுகளை நம்ம சமைக்கும்போது இரும்பு கடாயில் சமைச்சிங்க அப்படின்னா நிறைய அயன் கிடைக்குது. இது மூலமாக நம்ம சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிற சைவக்காரர்கள் அவங்க இது மாதிரியான குக் பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு நான் ஹீம் அயன் மூலமாக அயன் சத்து அவங்களுக்கு கிடைச்சிருது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இரும்பு சத்து குறைவாக தேவைப்பட்டாலும், நம்ம உடம்புக்கு குறைவாக தேவைப்பட்டாலும் அது எவ்வளவு முக்கியம், அது நிறைந்த உணவுகள் என்னென்ன, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.